குடும்பங்களும் வளரணும். இந்த குடும்பம்ங்கிறது தான் இந்த பொதுவில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்தாபனம். ஃபேமிலிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதனுடைய பலத்தில் தான் பல மாடி கட்டடங்கள் கட்டுறாங்க. அதுதான் அடித்தளம். அவள் கொடுக்கக்கூடிய உந்து சக்தி. இங்கேருந்து ஏதோ 3 மாடிக்கு இந்த இதெல்லாம் போகிறதுன்னா அது மோட்டார் மூலமாக தண்ணி அங்கேருந்து போய் அங்கேருந்து இங்கெல்லாம் வருதெல்லாம் உந்து சக்தி. நாம் இதை செய்யணும் அப்படிங்கிறத உத்வேகத்தோடு தயார் பண்ணக்கூடியது இந்த குடும்பங்கிறது நம்முடைய தேசத்தில். ஆகவே இந்த குடும்பத்தில் பிரியம்ங்கிறது நிறைஞ்சிருக்கணும். ஸ்ரத்தை, ஸ்னேகம், பிரியம், தானம், தர்மம், குணம்ங்கிறது முக்கியம். குணம்ங்கிறது தான், குணம்னா 2 அர்த்தம். குணம்னா சுபாவம் ஒன்று, மடங்கு பல மடங்கு அப்படிங்கிறது குணம். இந்த குணம்ங்கிறது தான் குணத்தை உருவாக்குகிறது. நல்ல சுபாவங்கள் தான் பன்மடங்கு இதை வளர்க்கணும். ஒருத்தர் ஒரு கோயில் கட்டினா இன்னொருத்தரும் கட்டணும்னு நினைக்கிறார். இவர் பாராயணம் பண்ணணும், 5 பேரை வச்சு பாராயணம் நடத்தினார்னா நான் 15 பேரை வச்சு நடத்துறேங்கிறார். இப்படிலாம் நல்ல விஷயங்கள் இன்னொருத்தருடைய மனசில் சத் சங்கல்பத்தை ஏற்படுத்துகின்றன. ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.